என்னுள் இருக்கும் அருட்பெரும் சுடரை என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தாம். மரியே வாழ்க. உற்சாகமா சொல்வோம், மரியே வாழ்க. இன்னும் உற்சாகமா கரங்களை உயர்த்தி சொல்வோம், மரியே வாழ்க. வெற்றி. அன்பு மக்களே, இதோ நம்முடைய தாய் பரிசுத்த அதிசய பணி மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாட நாம் இங்கு தயாரிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். இந்த தாயினுடைய மடியை தேடி வந்திருக்கிறோம். இந்த தாயினுடைய இடத்தில் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் இந்த தாய் கண்டிப்பாக தருவாள் என்ற நம்பிக்கையோடு அவளுக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ தேவைகள், எத்தனையோ மன்றாட்டுக்கள், எத்தனையோ கண்ணீர் கவலையோடு கேட்கப்படாத பல காரியங்களை இன்று என்னுடைய தாய் எனக்காக தருவாள் என்ற நம்பிக்கையோடு அவளுடைய பாதத்தில் இந்த அருமையான காலச்சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பு மக்களே, நல்ல மனதில் இந்த மறையுரையை தொடங்கும் பொழுதே ஒரு காரியத்தை உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். அது என்ன என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் சொன்னதனால கானா ஊரில் அன்று ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை செய்தார். அந்த குடும்பத்திற்கு அன்று மரியாள் நம்முடைய தாய் பணி மாதா பரிந்துரை செய்தது போல இன்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் இந்த தாய் பரிந்துரைப்பாள் என்ற நம்பிக்கையோடு சில துளிகள் கண்களை மூடி உங்களுடைய ஜெபங்களை இந்த தாயிடம் ஒரு துளிகள் ஏறெடுங்கள். இந்த தாயால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. கண்களை திறப்போம், கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை உற்சாகமா சொல்வோம், மரியே வாழ்க. பின்னால உள்ள சத்தம் எனக்கு கேட்கணும், மரியே வாழ்க. வெற்றி. அன்பு மக்களே, இன்று நம்முடைய பங்கு தந்தை, புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை மிக அருமையான ஒரு தலைப்பை சிந்திக்க கொடுத்து இந்த திருவிழாவை தயாரிக்க, குறிப்பாக 10ஆம் திருவிழாவுக்காக நாம் எல்லாரும் தயாரிக்க இங்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக அருமையான தலைப்பு என்ன தெரியுமா? இறைவனின் தாய். அன்னை மரியாவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, நிறைய பட்டங்கள், டைட்டில்ஸ் உண்டு. ஆனால் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த இறைவனின் தாய் அப்படிங்கிறத நம்ம திருவிழாவாக கூட கொண்டாடுவோம். என்னைக்கு கொண்டாடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? வருட பிறப்பு அன்று. ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர், அதுமா ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கொண்டாடக்கூடிய திருவிழா என்னது? அன்னை மரியா இறைவனின் தாய் அப்படிங்கிற அந்த திருவிழா. அந்த திருவிழாவிற்கு அந்த வருடத்தின் முதல் நாளில் கொடுக்கப்பட்ட அந்த திருவிழாவை இன்று மிக அருமையாக திட்டமிட்டு இந்த 10 நாட்களின் முதல் நாளில் நம்மை சிந்திக்க நம்முடைய பங்கு தந்தை அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு சிறப்பு பாராட்டுகள் நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய தாய்க்கு நிறைய பெயர்கள், பட்டங்கள், டைட்டில்ஸ்லாம் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு தாவீதின் குளமலர், விடியற் காலத்தின் விண்மீன், கன்னியர்களின் உயர்கன்னிகை, நல்ல ஆலோசனை மாதா, அமல உற்பவி, இப்படிலாம் நிறைய பட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த பட்டங்கள், பெயர்கள் எதுவுமே யாராலும் எந்த அளவுக்கு கேள்விக்கு உட்படுத்தப்படவில்லை என்றால், நம்ம இன்னைக்கு சிந்திக்கிற இந்த பட்டத்தின் அளவிற்கு எந்த ஒரு பெயரும் அன்னை மரியாவுக்காக ஒரு கான்ட்ரோவர்ஷியலாக, ஒரு முரண்பாடாக ஆனது கிடையாது. இந்த தலைப்பு என்பது இன்று நேற்று அல்ல, மாறாக 3வது 4வது நூற்றாண்டிலிருந்தே பல பிரச்சனைகளுக்கு காரணமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? அன்னை மரியா இறைவனின் தாய். இன்னைக்கு நமக்குலாம் அது பிரச்சனையே இல்லை. யாருக்கா பிரச்சனை இருக்கா?
இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இல்லை. ஆனா பலருக்கும் 3வது நூற்றாண்டிலிருந்தே இந்த வார்த்தையில் பிரச்சனை. அது எப்படி நம்மை போன்று பிறந்த ஒருவளால் இறைவனுக்கு தாய் என்று சொல்ல முடியும்? இயேசுவுக்கு தாய் என்று சொல்லுங்கள், மாறாக கடவுளின் தாய் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று தொடக்கத்தில் இருந்தே, குறிப்பாக 328ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள்ல ஒரு குருவானவர் ஒரு மறையுரை கொடுக்கிறார். அந்த மறையுரைக்கு பெயர் அன்னை மரியா இறைவனின் தாய். அப்ப இது நேத்து இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம 4ஆம் நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டும். 328. இதை கேட்ட, இதை அறிந்த அந்த கான்ஸ்டாண்டினோபிளினுடைய ஆர்ச் பிஷப்னா இப்ப நமக்கு ஆர்ச் பிஷப் எங்க இருக்கிறாங்க? தூத்துக்குடியிலையா? மதுரையில் இருக்கிறாங்க. அப்ப 1000க்கு மேல இருக்கிற அந்த ஆர்ச் பிஷப், அவருடைய பெயர் நெஸ்டோரியஸ். இந்த நெஸ்டோரியஸ் அந்த குருவானவரை அழைத்து, நீ எப்படி அன்னை மரியா இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்று சொல்ல முடியும்? இது ரொம்ப தவறான ஒரு படிப்பினை என்று அவரை அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம இன்னைக்கு இந்த தலைப்புல அந்த டைம்ல சிந்திச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நானும் சஸ்பெண்ட் தான். தலைப்பு கொடுத்த பங்கு தந்தையும் சஸ்பெண்ட் தான். இறைவனின் தாய் என்று இந்த தாயை, இந்த அன்னை மரியாவின் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த மனிதராக பிறந்த அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான், அந்த ஆண்டவர் கூட அவர் சொல்ல, அந்த இயேசுவுக்கு மட்டும்தான் அன்னை மரியா தாய். அப்ப இயேசுவின் தாய் என்று நீ சொல்லலாமே தவிர இறைவனின் தாய் என்று நீ சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அப்படியே கொஞ்சம் அதிகமா உள்ள போய் அவர் இன்னும் சொல்கிறார், கடவுளுக்கு முன்பாக அன்னை மரியா இருந்தாரா? கடவுளினுடைய படைப்பு அன்னை மரியா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு படைக்கப்பட்டவள் எப்படி படைத்தவரினுடைய தாயாக வர முடியும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும், அப்பன் சரிதான் போல. என்ன அப்பன் சரிதான? படைக்கப்பட்டவள் ஒரு கிரியேஷன் எப்படி கிரியேட்டரினுடைய தாயாக இருக்க முடியும் என்று அந்த நெஸ்டோரியஸ் கேள்வியை முன்வைக்கிறார். அப்ப கடவுளுக்கு முன்பாகவே இந்த தாய் இருந்தாளா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அங்கு பல குழப்பங்கள் வருகிறது. இன்று திருவையில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கடைசியாக 1962 ஆரம்பித்து 65 முடிந்தது போல ஒரு 21 திருச்சங்கம் நம்முடைய திருவையில நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு திருச்சங்கம் இந்த பிரச்சனைக்காக கூடுகிறது. நல்லா யோசிக்கணும். இந்த தலைப்பு அவ்வளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைப்பு. இன்னைக்கு நம்ம சும்மா கள்ளிக்குளத்தில் வந்து உட்கார்ந்து நம்ம சிந்திக்கல. பல நூற்றாண்டுகளாக சிந்திக்கப்பட்ட, கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட இந்த தலைப்பு. இதுல நம்ம தெளிவுபட்டுட்டோம் அப்படின்னா அன்னை மரியாவின் மீது உங்களுக்கு ஒரு பொழுதும் சந்தேகம் என்பது வராது. நம்ம மக்களுக்கு சந்தேகம் வராது. குறிப்பா அந்த பனிமாதாவை தேடி வருகிற நமக்கு சந்தேகமே வராது. ஆனா யாராவது ஒரு சில அப்படியே குதர்க்கமான கேள்விகளை கேட்டுட்டோம்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதற்கும் நம்ம தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்று என்னுடைய மறையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அப்ப கேள்வி கேட்கப்பட்டது என்னது? படைத்தவள் எப்படி படைத்தவள் எப்படி படைப்பாளரினுடைய தாயாக மாற முடியும் என்ற கேள்வி. அப்போ அந்த எபேசு சங்கம் கூடி முடிவெடுக்கிறது, இல்ல அன்னை மரியா என்பவள் கடவுளினுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச் பிஷப் நெஸ்டோரியஸ திருச்சபையில் இருந்து விலக்கி வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் 431ஆம் ஆண்டு அந்த சங்கம் நிறைவு பெற்று அன்னை மரியா கடவுளினுடைய தாய்தான் என்று அறிவிக்கப்படுகிறது. 1974 தான் நடந்தது. 4வது நூற்றாண்டு 1974ஆம் வருடத்தில் தான் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம அன்னை மரியா கடவுளின் தாய் என்று நம்ம கொண்டாடலாம் என்று திருச்சபை அறிவிக்கிறது. இதுல நிறைய வார்த்தைகள். கிரீக்ல தேயோடோகோஸ் அப்படின்னு சொல்றாங்க, லத்தீன்ல மாத்ரே தே இறைவனின் தாய் என்றெல்லாம் சொல்லி அது முடிவுக்கு வருகிறது. அன்பு மக்களே, இதுல நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ நம்ம இதை மட்டும் இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த கேள்வி நம்ம கிட்ட முன் வைக்கிறது என்னவா இருக்கும்? பைபிள்ல சொல்லியிருக்கா? நீங்க என்னவும் சொல்லுங்கப்பா,
நீங்க சங்கத்தை கூட்டுங்க, சாமியாரு, பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு எல்லாரும் சேர்ந்து நீங்க என்ன முடிவுனாலும் எடுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பைபிள்ல சொல்லி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ஒரு கூட்டம் எப்பொழுதுமே நம்மிடம் கேட்கும். இப்ப நானுமே உங்ககிட்ட கேட்கேன், அன்னை மரியா கடவுளின் தாய், இறைவனின் தாய் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ளதா? பதில் சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம். கண்டிப்பா கொயர்ல இருந்து யாராவது சொல்லுவாங்க நம்புறேன். யாரு? எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்திக்கும் பொழுது, குறிப்பாக நம்ம அதை எங்க பார்க்கிறோம் அப்படின்னா 1 லூக்கா 43 எலிசபெத் அம்மாளை அவர் சந்திக்கும் பொழுது அந்த தாய் சொல்கிறாங்க, எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று. ஆனா இந்த ஒரு வசனத்தை நம்ம சொல்லிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இறைவன் என்றோ கடவுள் என்றோ சொல்லப்படவில்லை, மாறாக ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ற சொல் இங்கிலீஷ்ல லார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கடவுளை மட்டும் குறிப்பதல்ல, மாறாக மன்னர்களையும் அரசர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். அப்போ நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா உடனடியாக அடுத்த கூட்டம் வந்துட்டு சொல்லும், இல்ல அது கடவுளுக்கு நிகரான வார்த்தை இல்ல, இது சரியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேற இடத்துல விவிலியத்தில் வேற இடத்துல எங்கேயாவது அன்னை மரியா இறைவனின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அடுத்ததாக சொல்லுவீங்க நம்புறேன், பார்க்கலாம். பாட்டு கிளாஸ். ஏன்னா ஜெரால்ட் ரவிசாமி நம்ம கல்விக்குளத்தில் இருக்கும்போது மக்களுக்கு நிறைய மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தியது உண்டு, எனக்கு தெரியும். நான் உங்க ஒரு 25 நாள் உதவி பங்கு தந்தையாக இருந்த அந்த உரிமையோடு சொல்றேன், தந்தை அவர்கள் நிறைய விவிலிய வகுப்புகளை நடத்தினார்கள், மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது தெரியும். அதனாலதான் உறுதியோட கேட்கிறேன், யாராவது சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிடலாமா? நம்மளே சொல்லிடலாமா? ஆமா, சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உற்சாகமா மரியே வாழ்க சொல்வோம். மரியே வாழ்க. என்ன உற்சாகமா? மரியே வாழ்க. ஆமா, அன்பு மக்களே, இன்னைக்கு நான் வாசித்த நற்செய்தி பகுதி இதற்கு ஒரு விடையாக இருக்கிறது. என்ன நற்செய்தி வாசித்தேன்? மத்தேயு நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 22, 23. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடப்படுவார். இம்மானுவேல் என்றால் சத்தமா சொல்லுவோம், இம்மானுவேல் என்றால் அப்ப கடவுள் நம்மோடு. அந்த கடவுளினுடைய தாய் இந்த கன்னிப்பெண். விவிலிய வசனம் தெளிவா இருக்குதா இல்லையா? அப்ப கடவுள் நம்மோடு, இந்த கடவுளினுடைய தாய் நம்முடைய தாய், அதிசய பணிமாதா. மரியே வாழ்க. அப்ப விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, இது ஆண்டவர் அல்லது ஒரு அரசரினுடைய மகன் மட்டுமல்ல, மாறாக ஒரு இறைவனின் தாய், ஒரு கடவுளின் தாய். இந்த தாய் என்கின்ற அந்த கருத்து இந்த இடத்தில் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பு மக்களே, இன்னும் நிறைய நேரத்தில் நம்ம கிட்ட எதை எடுத்தாலும் கேட்கிற கேள்வி, பைபிள்ல சொல்லியிருக்கா? நான் ஒரு கேள்வி இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பைபிள்ல சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஆட்கள் உங்ககிட்ட யாராவது நீங்க பார்த்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க அடுத்த வார்த்தை கேட்கணும், பைபிள்ல லூக்கா நற்செய்தி 1:48 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வாங்க. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? பைபிள்ல. அப்ப பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பைபிள்ல சொல்லியிருக்கா என்று கேட்கிற ஆட்கள் என்னைக்காவது மனது ஓந்து இல்ல தைரியமா மரியே வாழ்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும். இல்ல தெளிவா எழுதியிருக்கு இல்லையா, எல்லா தலைமுறையினரும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் என்னைய புகழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல கிறிஸ்தவர்கள் மட்டும் என்னைய புகழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வார்கள் என்று. அது கிறிஸ்தவம் தாண்டி இன்று இஸ்லாம் கொண்டாடுகின்ற திருக்குரான் உட்பட, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மக்களுக்கு தெரியும், சுருக்கமாவே சொல்கிறேன். திருக்குரான்ல முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும், வேற யாருடைய பெயரும் கொடுக்கப்படாது. முகமது நபிக்கு மனைவி உண்டு, மன்னிக்கவும் மனைவிகள் உண்டு,
தாய் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆனால் யாருடைய பெயரும் அந்த திருக்குரானில் இன்று உலகமெங்கும் இரண்டாவது மதமாக இருக்கின்ற அந்த முஸ்லிம்கள், முகமதியர்கள் கொண்டாடுகின்ற அந்த திருக்குரானில் வேறு ஒரு பெண்ணினுடைய பெயர் கூட எழுதப்படவில்லை. மாறாக ஒரே ஒருவளுடைய பெயர், ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய தாயின் பெயர் மரியா, மிரியம் அப்படிங்கிற வார்த்தை. மரியே வாழ்க. அப்ப எல்லா தலைமுறையினரும் என்னை பெயர் பெற்றார்கள் என்று விவிலியத்தில் சொல்வதனுடைய நோக்கம் நம்ம புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உள்ள ஆலயத்தில் கொடியை எடுத்துட்டு வெளியே வரும்பொழுது கூட நிறைய இந்து சகோதர சகோதரிகளை என்னால் பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு நீங்க போனீங்கன்னா அத்தனை இந்து சகோதரிகளை, முகமதிய சகோதரிகளை, சகோதரர்களை நம்மளால பார்க்க முடியும். தூத்துக்குடி பனிமாதா கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம். அப்ப இந்த இறை வார்த்தையை இன்னைக்கு நம்ம வாழ்வாக்குகிறோம். ஒவ்வொரு முறையும் என்னை பேறு பெற்றவள் என்று இந்த விவிலியத்தில் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நம்ம எப்போ வாழ்வாக்குகிறோம்? மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெற்றி மக்களே. அப்ப இந்த மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது லூக்கா நற்செய்தி 1:48 நாம் வாழ்வாக்குகிறோம் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது அன்பு மக்களே. அதே போல இன்னைக்கு இன்னும் நிறைய பேருக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இது தெரியணும், இது நிறைய தெரிய வேண்டியது இருக்குது. குறிப்பா அன்னை மரியாவை குறித்து விவிலியத்தில் எத்தனை எத்தனை சிந்தனைகள், எங்கெங்கு பொக்கிஷங்கள், முத்துக்கள் ஒளிந்து கிடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, அவங்கள மாதான்னு சொல்லி சுரூபங்களை வச்சு கொண்டாடுறது தப்பு, நீ இறைவனின் தாய் எப்படி நீ சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. என்னதான் பைபிள்ல நம்ம இதெல்லாம் விளக்கம் கொடுத்தாலும் நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இயேசு இதற்கு காரணமாயிருந்தார். இயேசு தான் அங்க பிரச்சனை. யார் பிரச்சனை? இயேசு தான் பிரச்சனை. ஏன்னா 2 இடங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு, பனிமாதாவின் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தில் இயேசு கிட்ட போய் மாதா சொல்லுவாங்க, அங்க உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க. அப்ப இயேசு என்ன சொல்வாரு? என்ன சொல்வாரு? நேரம் வர்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை சொல்வாரு, ஒரு இழிவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தையை சொல்வாரு. நம்ம கிட்ட சொல்லுவாங்க, என்ன வார்த்தை? பெண்ணே. தாயை பார்த்து பெண்ணேன்னு சொல்லுவார். யாரு? இயேசு. அப்ப இயேசு தான் நமக்கு பிரச்சனைங்க. மாதாவுக்கு நம்ம வணக்கம் செலுத்துறது, மாதாவுக்கு திருவிழாவை கொண்டாடுறது நீங்க தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். நீங்க இறைவனின் தாய் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் தாயாகவே இயேசு அன்னை மரியாவை மதிக்கலையே, கண்டுக்கலையே, பெண்ணேன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி வைப்பாங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தா சரிதானே, பெண்ணேன்னு தானே சொன்னாரு, ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம எதுக்கு சாமி முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம ஏன் இந்த மாதாவுக்கு இவ்வளவு திருவிழாக்களை கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ள இப்போ நான் வர வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டா என்ன? வந்துட்டா? வரல, நல்ல உறுதியாக தான் இருக்கிறிய. இன்னொரு இடத்துக்கு வருவோம். இதே போல இதுவும் யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கும். வெட்டிங் அட் கானா, கானாவூர் திருமணம் வேற எந்த நற்செய்தியிலும் இருக்காது. எந்த நற்செய்தியில தான் இருக்கும்? யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். அதே போல இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருப்பாரு. தன்னுடைய சகோதரரை பார்த்து என்ன சொல்வாரு? இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பெண்ணே இதோ உன் மகன் அப்படின்றாரு. சோழி முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. தாயின்னு சொல்லல, சிலுவையில் இருந்து கூப்பிடும் போது கூட பெண்ணே இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசுவே மதிக்கல. நீங்க இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்த முட்டாள்கள், பாரம்பரியம் பாரம்பரியம் என்று சொல்லி தூக்கி அலைந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து கேளிக்கையா சொல்வதற்கு யார் காரணம்? இயேசு காரணமாயிட்டாரு. அப்ப இயேசு விட்டுலாமா? ஆமா, நம்ம மக்கள் இயேசுவையே கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய பொருள் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும் அன்பு மக்களே. இந்த மூலச்சொல் கிரேக்கத்திற்கு சென்றோம் என்றால் பெண்ணே என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் குனே. சரியா? குனே, GUNE அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியதாக யோவான் நற்செய்தியாளர் மிகச் சிறந்த ஒரு இறையியலாளர், 4 நற்செய்தியில ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு இறையியலாளர், ரொம்ப திறமையான எழுத்துக்களில் வல்லமை பெற்ற இறையியலாளர். அது யாருன்னா யோவான் நற்செய்தியாளர். ஆண்டவர் இயேசு கூடவே இருந்து பயணித்தவர். கடைசி வரைக்கும் அன்னை மரியா கூட சிலுவையில் நின்றுகிட்டு இருந்தவர்.
அப்படிதானே? இந்த ஆள் இப்படி எழுதுறாரு அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லியே நான் இன்னைக்கு வந்தேன். ஏன்னா இந்த அன்னை மரியா, நம்முடைய தாய் அன்னை மரியாவுக்கு என்ன ஒரு பெயர் உண்டு? புதிய வெற்றி. பார்த்தீங்களா நம்ம பாட்டு கிளாஸ் எவ்வளவு திறமையா இருக்கிறாங்க பாருங்க. புதிய ஏவாள், புதிய ஏவாள் என்று அன்னை மரியாவுக்கு ஒரு பெயர் உண்டு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு தொடக்க நூலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க ஒரு ஏவாள் இருப்பாங்க. அந்த ஏவாள் அப்படின்னு சொல்லி ஆதாம் பழைய ஏவாளுக்கு பெயர் வைப்பதற்கு முன்னாடி, அவருக்கு ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயர் வைப்பதற்கு முன்பாக, நல்ல கவனிக்கிறது தான் முக்கியம், இதான் முக்கியம். பழைய ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயர் வைப்பதற்கு முன்பாக 12 முறை ஒரு வார்த்தையை கடவுளும் ஆதாமும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவார்கள். அது என்ன பெயரு? பெண்ணே. இங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் தொடக்க நூல் முதல் 2 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். அப்ப 12 முறை ஏவாளை பார்த்து கடவுளும் தந்தை கடவுளும் தன்னுடைய கணவராக கொடுக்கப்பட்ட அந்த புதிய ஆதாமும் அழைத்த பெயர் என்ன அப்படின்னா பெண்ணே. அதே வார்த்தை கிரேக்கத்தில் குனே என்கின்ற வார்த்தை. அதே வார்த்தையை புதிய ஏவாளாக மூவர் இறைவனில் 2வது இறைவனாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாயை குறித்து பயன்படுத்துகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு முறை 2 முறை அல்ல, 12 முறை இதே வார்த்தையை பெண்ணே என்று மாதாவை பழைய ஏற்பாட்டில் ஏவாளை குறித்து சொல்லப்பட்ட அதே வார்த்தையானது மாதாவை குறித்து ஆண்டவரால் சொல்லப்படுகிறது. இதை நான் தொடக்கத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன க்ளூவும் கொடுத்தேன், இந்த யோவான் நற்செய்தியை பற்றி. அப்படிதானே? நீங்கள் ஒவ்வொரு நற்செய்தியும் ஆரம்பிக்கும் பொழுது, இப்போ மத்தேயு நற்செய்தி எதில் ஆரம்பிக்கும்? ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் ஆரம்பிக்கும். அப்படிதானே? லூக்கா நற்செய்தி இன்னொரு விதத்தில் ஆரம்பிக்கும், மார்க் நற்செய்தி இன்னொரு விதத்தில் ஆரம்பிக்கும். ஆனா யோவான் நற்செய்தி மட்டும் எப்படி ஆரம்பிக்கும்? எப்படி ஆரம்பிக்கும்? வார்த்தை மனுவானாரா? தொடக்கத்திலேயே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது. அப்ப எப்படி தொடக்க நூல் கிரியேஷன் ஸ்டோரியில் ஆரம்பிக்குதோ, படைப்பின் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறதோ, அதே போல நற்செய்தியாளர் யோவானும் தொடக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நற்செய்தியாளர் அன்னை மரியாவை குறித்து சொல்லும் பொழுது, இதுதான் புதிய ஏவாள், இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் இயேசுவுக்கு துணை நிற்க போகிற புதிய ஏவாள் இந்த பெண் தான் அப்படிங்கிறத மையப்படுத்தி அவள் அந்த பெண்ணே என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப சொல்லணும், இயேசு அன்னை மரியாவை இழிவுபடுத்தியிருக்காரா இல்ல பெருமைப்படுத்தியிருக்காரா? இவ்வளவுதான் சத்தமா? என்ன படுத்தியிருக்கிறார்? பெருமைப்படுத்தியிருக்காரா இழிவுபடுத்தியிருக்காரா? நம்ம இப்ப கொஞ்சம் பெருமைப்படுத்துவோம், மரியே வாழ்க, உற்சாகமா சொல்வோம், மரியே வாழ்க. அப்ப இந்த தாய் நம்முடைய புகழ்ச்சிக்கும், இந்த தாய் நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளுக்கும், இந்த தாய் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாக்களுக்கும், இந்த தாய் நாம் ஏறெடுக்கின்ற பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுதி வாய்ந்தவள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு ஏனோ தானம் என்று விவிலியத்தை படித்துவிட்டு இன்று நம்மிடம் பல பேர் பல கேள்விகளை கேட்கும் பொழுது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு பொழுதும் அசைந்து விடக்கூடாது, அசைந்து விடக்கூடாது. ஏன்னா விவிலியத்தை கொடுத்ததே யாரு? யாரு? எந்த திருச்சபை கொடுத்துச்சு விவிலியத்தை? கத்தோலிக்க திருஅவை. இந்த விவிலியத்தில் இத்தனை புத்தகங்கள் இருக்க வேண்டும், இந்த விவிலியத்தில் இத்தனை அதிகாரங்கள் இருக்க வேண்டும், இந்த அதிகாரங்கள் இத்தனை வசனங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்ததே நம்ம கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அப்ப நமக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கணும், இந்த விவிலியத்தில் இருக்கணும். என்ன ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லிக்கொண்டு இந்த மறையுரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பு மக்களே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம். ஏன் இன்னைக்கு திருச்சபை மாதாவுக்கு இவ்வளவு பெயர்களை, இவ்வளவு மகிமையை ஏறெடுக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போனோம். நிறைய பெண்கள் பழைய ஏற்பாட்டில் சாயலாக இருக்கிறார்கள். எப்படி பழைய காலத்தில் தொடக்கத்தில் ஏவாள் இருந்தாலோ அதே போல ரேச்சல், ராக்கேல், அதே போல ஜூடித், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு ஆள் உண்டு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பழைய ஏற்பாடை பிற சபையினர் பயன்படுத்துவது எதற்கு?
2 காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. எதுக்கெல்லாம் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பரிசு கொடுத்துடலாம். இதை சொல்றவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். 2 காரியத்துக்கு பழைய ஏற்பாடை நம்மகிட்ட இருந்து பிரிந்து போனவங்க பயன்படுத்துவாங்க. 1, 10ல் 1 காணிக்கை கொடுத்துடணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அது கிடையாது. 10ல் 1 காணிக்கை கொடுத்துடணும். அப்படின்னா தான் பிழைக்க முடியும். பைபிளை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், அதனால தான் பிழைக்க முடியும். 2, சிலை வழிபாடு. சிலை வழிபாடு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சிலை வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு அப்போ உருவம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வார்த்தை, சத்தமா சொல்லுங்க பாப்பா, வார்த்தை மனு உருவானார், அவர் உருவம் எடுத்து விட்டார். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த 2 விடயங்கள் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மிடம் சொல்லி காட்டுவார்கள். ஆனா பழைய ஏற்பாட்டில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விடயம். நல்ல கவனிங்க, என்ன அப்படின்னா 1 அரசர்கள் 2வது பிரிவு 19, 20வது வார்த்தை. நானே வாசிக்கிறேன். பெத்சபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். இந்த பெத்சபா யாருன்னு தெரியணும். யாரு? சாலமோனினுடைய அம்மா. தாவீது குளிக்கும் போது ஒரு பெண்ணை எட்டி பார்ப்பாரா? அந்த கதை மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? அது கரெக்டா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண் தான் அந்த பத்சபா. அந்த பத்சபாவுக்கு பிறந்த மகன் தான் யாரு? சாலமோன். அப்ப தாவீதுக்கு பிறகு சாலமோன் அரியணை ஏறுகிறார். அந்த சாலமோன் தன்னுடைய மகனிடம் பெத்சபா போறாங்க. சரியா? அப்போது அரசர் என்ன செய்யறார் பாருங்க. அரசர் என்ன செய்யறாரு? எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின், அம்மா அங்கிருந்து வரும்போதே இவர் அரசார் இருந்தாலும் இறங்கி கீழே போய் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துகிறார். நல்ல கவனிங்க. தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். வணங்கிய பின் அவர் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கும் அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது. யாருக்கு? தன்னுடைய தாய்க்கு ஒரு இருக்கை போடப்பட்டது. அந்த தாயும் அதில் அமர்ந்தார். அப்போது அவர், நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு. யாரு? பெத்சபா தாய் மகனிடம் கேட்கிறார். ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்று உண்டுப்பா, அதை நீ மீறக்கூடாது, அதை நீ மீறக்கூடாது என்றார். அதற்கு அரசர், கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன் என்றார். இந்த நிகழ்ச்சி தான் எங்க நம்ம யோவான் வைக்கிறாரு, கானாவூர் திருமணத்தில் வைக்கிறாரு. தாய் மகனிடம் சென்று அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசுகிறது. அப்ப யூத கலாச்சாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஏறக்குறைய நம்ம பார்த்த படம் போலதான். பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அங்க அரசனுடைய அரியணையில அரசி என்பவள் அந்த மகனுடைய, அந்த அரசனுடைய தாயாகத்தான் இருப்பார், மனைவியாக இருக்க மாட்டார். மரியே வாழ்க. அவர் அரசனை, ஒரு அரியணை அல்லது ஒரு அரசாட்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால், அந்த அரசாட்சியில அங்க குயின் யார் தான்? அம்மா தான், மனைவி கிடையாது. கல்யாணம் பண்ண ஆட்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசித்துக்கணும். அம்மா தான் அங்க குயின், மனைவி கிடையாது. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குடும்பத்திலையும் நம்முடைய கிங்டத்திலையும், கிங்டம் ஆஃப் காட், இறையாட்சியிலையும் அதுதான். அப்ப அன்பு மக்களே, இந்த யூத கலாச்சாரத்தில் வந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாயை மகிமைப்படுத்துகிறார். எப்படி அங்கு அந்த அரசரினுடைய வலது பக்கத்தில் ஒரு அரியணை அமைக்கப்பட்டு அந்த தாய் அமர்ந்து தன்னுடைய மகனிடம் ஒரு பரிந்துரை செய்கிறாரோ, அதே போல மீட்பின் திட்டத்தில் புதிய ஏவாளாக இருந்த நம்முடைய தாய் நமக்காக பரிந்து பேசுவார். நீங்க இந்த தாயிடம் கட்டி பிடிச்சிட்டிய, காலை பிடிச்சிட்டிய அப்படின்னா உங்களுக்கு கேட்பது எல்லாம் நடக்கும். இதை அடித்து சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும். மரியே வாழ்க என்று உற்சாகமாக சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிந்து நம்ம தாயிடம் கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழப்பெறும், நம்முடைய விசுவாசம் இன்னும் உயரும், நம்முடைய வாழ்க்கையும் இன்னும் உயரும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. இன்னைக்கு போதும். நம்முடைய தாய் இன்று நமக்கு வெளிப்படுத்திய பழைய விடயங்களுக்காக முதல்ல நன்றி சொல்வோம். இந்த நாளிலே அன்னை மரியா இறைவனின் தாய் என்று சிந்திக்க அழைப்பு கொடுத்த நம்முடைய புதிய பங்கு தந்தைக்காக நன்றி சொல்வோம். இந்த விழா ஏற்பாடுகளை எல்லாம் திறமையாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஊர் நிர்வாகிகளுக்காக நன்றி சொல்வோம். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய குடும்பத்துக்காக இப்ப நீங்க சிறப்பாக ஜெபிக்கணும். நம்முடைய தாயிடம் ஜெபிக்கணும். இந்த அன்னை மரியாவை நோக்கி நீங்க ஜெபிக்கணும். இந்த அன்னை மரியா அவர் ஏறெடுக்கின்ற, அவர் பரிந்துரைக்கின்ற எந்த மன்றாட்டையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தட்டப்போவது கிடையாது. மனசுக்குள்ள சொல்லுங்க, அம்மா அம்மா எனக்கு இதை தாங்க,
எத்தனையோ நான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு கூடுதல் விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேட்கிறேன், எனக்கு இதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த தாய் இவள் அரசி என்று கொண்டாடப்படக்கூடியவள். இந்த தாயை கடவுளின் தாய் என்று சொல்வதற்கு அத்துணை உரிமைகளையும் தகுதிகளையும் உடையவள். இந்த தாய் கடவுளின் தாய் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரினுடைய தாய். கண்களை திறப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. லூக்கா நற்செய்தி 1:48, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வார்கள். மரியே வாழ்க என்று 3 முறை நம்ம இப்ப சொல்ல போறோம். உற்சாகமா மனது உள்ளத்திலிருந்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பணிமய தாயே வாழ்க.